கும்பராசிக்கு அதிர்ஷ்டமான கிழமைகள்லாம் என்ன சொல்வீங்க? புதன் வந்துட்டா கும்பராசிக்காரர்களுக்கு அவங்களுக்கு ஒரு மதிப்பு, மரியாதை, புகழ் இதெல்லாம் தேடி கொடுக்கக்கூடிய ஒரு நாளா அமையும். எல்லோரும் சிரமப்படக்கூடிய விஷயத்தை யோசிப்பதற்கே சாத்தியமில்லாத விஷயங்களை கூட சர்வ சாதாரணமாக யோசித்து செயல்படக்கூடிய ஒரு ராசி கும்பராசி. பழைய உறவுகளை புதுப்பித்துக் கொள்வது, தன்னுடைய காதலை வெளிப்படுத்துவது, அன்பை பரிமாறிக்கொள்வது, காதல் பெறுவது போன்ற அத்தனை விஷயங்களும் கும்பராசிக்காரர்கள். சுகபோகங்களை அனுபவிக்க முடியாத சில தடைகளும் கூட கும்பராசிக்காரர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை வருவது. ஞாயிற்றுக்கிழமை என்பது யோசிப்பதற்கு சிறந்த நாள், செயல்படுத்துவதற்கு கும்பராசிக்காரர்களுக்கு கொஞ்சம். திங்கள் என்றால் சந்திரன், சந்திரன் என்றால் நீர், நீர் என்றால் விவசாயம். ஆக விவசாயம் சார்ந்த அத்துணை முயற்சிகளையும். அவங்களுடைய பிறந்த நாள் ஒருவேளை இதுக்கு மாறுபட்டு இருந்துச்சுன்னா அவங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்படும். நம்ம ராசிக்கு சற்று மாறான கிழமைகளாக இருந்தால் அதற்கான தெய்வ வழிபாடு. வணக்கம் சார். வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய சீரீஸ் என்னன்னா, ஒவ்வொரு 12 ராசிக்காரர்களுக்குமே ஏற்ற அதிர்ஷ்டமான கிழமைகள் மற்றும் கொஞ்சம் கவனத்தோட செயல்படக்கூடிய கிழமைகள் என்னென்ன, இதுலலாம் என்னென்ன பண்ணணும், என்னென்ன நல்ல காரியங்களை நம்ம மேற்கொள்ளணும், இதெல்லாமே பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில நம்ம பார்க்க போறது கும்பராசி சார். கும்பராசிக்கு அதிர்ஷ்டமான கிழமைகள்லாம் என்ன சொல்வீங்க? கும்பராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் தான் அவங்களுக்கு ஒரு முதல் தரமான அதிர்ஷ்ட கிழமையா வர்றார். மற்ற 3 கிழமைகளும் அதிர்ஷ்ட கிழமைகள் இருந்தாலும் கூட சனி பகவானுடைய சிறப்பு என்பது கும்பராசிக்கு தத்துருவமா தெரியும். காரணம், இது ஒரு காற்று ராசி. எல்லோரும் சிரமப்படக்கூடிய விஷயத்தை யோசிப்பதற்கே சாத்தியமில்லாத விஷயங்களை கூட சர்வ சாதாரணமாக யோசித்து செயல்படக்கூடிய ஒரு ராசி கும்பராசி. இவங்களுடைய வியூகங்கள், இவங்களுடைய திட்டம், இவங்களுடைய பிளானிங் எல்லாமே ரொம்ப விசித்திரமா இருக்கும், வித்தியாசமானதா இருக்கும். யாரும் சொல்லாத புதுமையான சிந்தனைகளாக கும்பராசிக்காரவங்களுக்கு இருக்கும். அதுலேயும் சனிக்கிழமை வந்தா அப்படியே டீட்டெயில்டாக யோசிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. எங்க இருந்துதான் இப்படிலாம் யோசிக்கிறாங்களோ அப்படின்ற மாதிரி கும்பராசிக்காரர்கள் அந்த சனிக்கிழமை வரும்போது அப்படியே ஒரு துடிப்பா இருப்பாங்க. பல விஷயங்களை நுணுக்கமாக ஆராய்ச்சி பண்ணுவாங்க, பல விஷயங்களை பற்றி டீட்டெயிலாக கிரகித்து வைத்திருப்பாங்க, அதை ஷேர் பண்ணுவாங்க, படிப்பாங்க, தொழிலுக்கான முயற்சிகளை எடுப்பாங்க, அடுத்த கட்ட வாழ்வுக்கான துவக்கத்தை தொடங்குவாங்க. சனிக்கிழமை வரும்பொழுதே கும்பராசிக்காரர்களுக்கு ஏதோ சனி பகவானுடைய அருளே பூரணமாக கிடைத்து தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் நடப்பதற்கான பாக்கியம் அவங்களுக்கு கிடைக்கும். அப்ப பெரும்பாலும் சனிக்கிழமையிலாம் இந்த ட்ரிப் போறவங்க, வெளியில ஒரு ஆக்டிவா இருக்கிறவங்க எல்லாருமே கும்பராசிக்காரங்களா தான் இருக்காங்க. நிச்சயமா காற்று ராசி, எல்லையே இருக்காது. அவங்களுடைய சிந்தனை, பயணம் இதெல்லாமே பாத்தீங்கன்னா துடிப்பா இருந்துகிட்டே இருப்பாங்க. கும்பராசிக்காரங்களுக்கு சனிக்கிழமை ஒரு அதிர்ஷ்டமான கிழமையா நம்ம பார்த்திருக்கோம் சார். மற்ற 2-3 நாட்கள் நீங்க சொல்வீங்க இல்லையா? அப்படி பார்க்கும்போது கும்பராசிக்கு வேற என்ன நாட்கள்? கும்பராசிக்காரர்களுக்கு 5 குடைய பூர்வ புண்ணியாதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவானுடைய அம்சம் பெற்ற, புதனுடைய ஆதிக்கம் பெற்ற அந்த புதன்கிழமை அவங்களுக்கு மிக அதிர்ஷ்டமான ஒரு நாள். ஏன்னா புதிய யோசனைகளை செயல்படுத்தணும்னு சொன்னால் புதிய திட்டங்கள் வேணும். அந்த திட்டங்களை வகுப்பதற்கு சரியான மனக்கணக்கு வேணும். அந்த மனக்கணக்கை சரியாக கொடுப்பதற்கான சூழலை புதன் பகவான் அவங்களுக்கு உருவாக்குவார். புதன்கிழமை வந்தாலே கும்பராசிக்காரவங்க ஒரு கால்குலேட்டர் இல்லாமலே கணக்கு போடுவாங்க. நிறைய விஷயங்களை சாதிப்பதற்கான சூட்சமங்களை கண்டுபிடிப்பாங்க, நிறைய படிப்பாங்க. அந்த புதன் வந்துட்டா கும்பராசிக்காரர்களுக்கு அவங்களுக்கு ஒரு மதிப்பு, மரியாதை, புகழ் இதெல்லாம் தேடி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக அமையும். அதே புதன் கும்பராசிக்காரருக்கு அஷ்டமாதிபதியாகவும் வர்றதுனால அந்த புதன்கிழமைகளில் சில ஓரைகள், செவ்வாயினுடைய ஓரையா இருக்கலாம், அந்த மாதிரியான காலகட்டங்களில் கொஞ்சம் மனக்குழப்பங்கள், பதட்டங்கள் கும்பராசிக்காரங்கள் பட்டாலும் கூட 1 மணி நேரத்திற்குள்ளாகவே மீண்டும் சரியாகி அந்த காற்று என்பது, கும்பராசியினுடைய அமைப்பு என்பது ஒரு தென்றல் காற்றாக, ஒரு ஞான காற்றாக, அவங்களுடைய வார்த்தைகளில் பூரா பார்த்தீங்கன்னா ஒரு தெளிவு, இந்த விஷயங்கள் எல்லாம் கும்பராசிக்காரங்களுக்கு புதன்கிழமையில் அற்புதமாக கிடைக்கும். கும்பராசிக்காரங்களுக்கு சனிக்கிழமை சொல்லாச்சு சார், புதன்கிழமை சொல்லாச்சு, இன்னொரு கிழமைனா எதை சொல்வீங்க? கும்பராசிக்காரர்களுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியான அந்த ஃப்ரைடே அவங்களுக்கு ரொம்ப உகந்த நாள். அந்த வெள்ளிக்கிழமையில பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டை மீட் பண்ண போகிறது என்ன, அந்த சனிக்கிழமை சுற்றுவதற்கான பிளான திட்டங்களை வகுப்பது என்ன, அதே மாதிரி ரொம்ப தன்னுடைய மனசை இலகுவா சந்தோஷமா அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லேருந்து, அவங்க பேசுறதுலேருந்து, அவங்க நடந்துக்கிறதுலேருந்து, அவங்களுடைய யோசனைகள்லேருந்து எல்லாத்துலேயுமே ஒரு பியூட்டிஃபுல்லாக, ஒரு யூனிக்காக கும்பராசிக்காரவங்க தெரிவாங்க. வெள்ளி என்பது சுக்கிரனுடைய அம்சம் பெற்ற ஒரு நாள். கும்பராசிக்காரர்களுக்கு சுக்கிர பகவான் 4க்குடைய சுகாதிபதி. வீட்டில் இருக்கும்போதும் சரி, நண்பர்களோட பேசும்போதும் சரி, சிரித்த முகத்தோட சந்தோஷமா கும்பராசிக்காரர்கள் உடையிலிருந்து, நடையிலிருந்து, பாவனையிலிருந்து அத்துணையிலையுமே தெளிவாக தெரிவாங்க. அதே சுக்கிரன் 9க்குடைய பாக்கியமாகவும் வர்றதுனால நம்ம ஒன்று நினைச்சோம், ஆனால் அதை விட சிறப்பாக நடந்தது, நம்ம ஒன்று தேடி போனோம், அதை விட சிறப்பாக கிடைத்தது, பழைய நண்பர்களை சந்திப்பது, பழைய உறவுகளை புதுப்பித்துக் கொள்வது, தன்னுடைய காதலை வெளிப்படுத்துவது, அன்பை பரிமாறிக்கொள்வது, காதல் பெறுவது
போன்ற அத்தனை விஷயங்களும் கும்பராசிக்காரர்களுக்கு வெள்ளிக்கிழமை வந்தால் ஒரு சிறப்பான நாளாக அமையும். அதுலேயும் அந்த நாளில் அவங்க தாராபலன் அடிப்படையில் நல்ல நாளாக இருந்தால் அதில் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கும்பராசிக்கு மனமகிழ்ச்சியை மட்டுமே தரும். அப்போ கும்பராசிக்காரங்களுக்கு வெள்ளிக்கிழமையும் வந்து சாதகமா அமைஞ்சிச்சு, சனிக்கிழமையும் சாதகமா அமைஞ்சிச்சு. அப்போ பின்னாடி வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையில அவங்க எப்படி இருப்பாங்க சார்? அந்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அப்படியே ஒரு கிரியேட்டிவ் ஸ்பார்க் ஒன்று அவங்களுக்கு வரும். அப்படியே பிரெயின் பல விதமாக வேலை செய்யும். புதுசாக சிந்திக்கக்கூடிய விஷயங்கள், திட்டமிடக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஓய்வாக இருக்கும்போது கும்பராசிக்காரர்கள் கனகச்சிதமாக அந்த பிளானை வந்து அப்படியே வரையறுத்து வைத்திருப்பாங்க. என்ன ஞாயிற்றுக்கிழமைகளில் கும்பராசிக்காரர்களுக்கு ஏழுக்குடையவனாக அந்த சூரிய பகவான் வர்றார். அப்போ கொஞ்சம் ஓய்வாக இருக்கலாமே, சந்தோஷமாக இருக்கலாமே, குழந்தைகளோட பேசலாமே அப்படின்னு நினைக்கும் போது அன்னைக்குன்னு பார்த்து பலதரப்பட்ட வேலைகள், சொந்தக்காரங்க வந்துடுறது, அந்த நாள் வந்து லீவாக இருக்கக்கூடிய ஒரு நாள் லீவே இல்லாமல் முடிஞ்சிருச்சே அப்படிங்கிற மாதிரி சில வருத்தப்படுறதெல்லாம் கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. சுகபோகங்களை அனுபவிக்க முடியாத சில தடைகளும் கூட கும்பராசிக்காரர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை வருவது உண்டு. கும்பராசிக்காரங்க குரு அம்சம் பெற்ற வியாழக்கிழமையில எப்படி இருப்பாங்க? கும்பராசிக்காரர்களுக்கு குரு பகவான் வியாழ பகவானுடைய அம்சம் பெற்ற அந்த வியாழக்கிழமை 2-11 கூடையவரா வர்றார். குடும்ப லாபாதிபதியா, தன லாபாதிபதியா குரு பகவான் வர்றார். ஒரு நல்ல விஷயத்தை சந்திச்சவங்க, நல்ல விஷயத்த ஷேர் பண்ணங்க, நல்ல விஷயத்த கத்துக்கிட்டங்க, குருவை வழிபாடு பண்ணங்க, எனக்கு ஒருத்தவங்க வந்து வழிகாட்டினாங்க, நான் ஒருத்தருக்கு உதவியா இருந்தேன், எனக்கு ஒருத்தர் உதவியா இருந்தார், இன்னைக்கு நிறைய சர்வீஸ் பண்ணோம், இன்னைக்கு நிறைய அன்னதானம் கொடுத்தோம், நிறைய பேர் மன மகிழ்ச்சியா நாங்கள் பேசணும், நிறைய பேருக்கு நல்ல அட்வைஸ் சொல்லியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு மன நிம்மதி என்பது கும்பராசிக்காரர்களுக்கு வியாழக்கிழமை வரும். நல்ல தகவல்கள் அவங்களுக்கு கிடைக்கும். அந்த நல்ல தகவல்கள்னால நல்ல வாழ்க்கை முறையில் மாற்றம் அடையக்கூடிய புதிய வாய்ப்புகள் எல்லாம் கும்பராசிக்காரங்களுக்கு குரு உருவாக்கி கொடுப்பார். தனம் சேர்ப்பது, தனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பற்றி யோசிப்பது, தன் தொழிலுக்கு தேவையான லாபங்களை பற்றி யோசிப்பது, தன் தொழிலை அடுத்த கட்ட நிலைமைக்கு கொண்டு போவதற்கான வழிமுறைகளை கண்டறிவது, படிப்பது, ஞானம் பெறுவது போன்ற அத்தனை விஷயங்களையும் தேடி தேடி கும்பராசிக்காரங்க அந்த நாளில் அனுபவிப்பாங்க. அவங்க தேடி போகலைனாலும் குரு பகவானே தேடி வந்து கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு கொடுப்பினையை கொடுப்பார். அதிலும் இந்த ஸ்ரீ ராகவேந்திரர், சாய்பாபா இந்த மாதிரி மகான்களுடைய தரிசனத்தை அதிகமாக விரும்பக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு அந்த மகான்களிடமே நேரடியாக பேசுவது போன்ற ஒரு உணர்வு அந்த வியாழக்கிழமை அந்த தெய்வத்தை தரிசிக்கும் போது அவங்களுக்கு கண்டிப்பாக கும்பராசிக்காரங்களுக்கு கிடைக்கும். ஸோ மகான்கள் தரிசனம்னு சொன்னீங்க சார். அப்போ கும்பராசிக்காரங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய சித்தர்கள், ஜீவசமாதிகள் இதெல்லாமே வந்து அவங்க செல்லும் பொழுது அவங்களுடைய காரியம் வந்து சித்தியாகுமா? நிச்சயமா. அதாவது குருவோட நாள்ல சித்தர்களுடைய ஜீவ சமாதியை, இப்போ ஏன்னா கும்பம் என்பது ஒரு காற்று ராசி, வாசி யோகத்தில் கைதிருந்த சித்தர்களுடைய வழிபாடுகளை ஜீவசமாதி பெற்ற முக்தி பெற்ற சித்தர்களுடைய ஜீவ சமாதியை நோக்கி வியாழக்கிழமைகளில் குரு நாளில், அதனையும் பௌர்ணமி வியாழக்கிழமையெல்லாம் அமைந்து கும்பராசிக்காரர்கள் சித்தர்களுடைய ஜீவ சமாதிகளில் போய் வேண்டுனாங்கன்னா கண்டிப்பா அந்த காரியம் அனுகூலமாக நடக்கும். ஸோ மண்டே நாள் எல்லாருமே பிரைட்டா ஸ்டார்ட் பண்ணுவாங்க சார். இப்போ கும்பராசிக்காரங்களுக்கு திங்கக்கிழமை எப்படி அமையும்? கும்பராசிக்காரர்களுக்கு அந்த மண்டே ஒரே மண்டையா பேசக்கூடிய ஆட்கள், எங்கிட்டு பார்த்தாலும் தற்பெருமை பேசக்கூடிய ஒரு ஆட்களா கண்ணுக்கு தெரியுறாங்கப்பா. வாரத்துல நாள் போனா நாங்க அங்கே போனோம், இங்கே போனோம், அதை போனோம், இதை போனோம். கும்பராசிக்காரர்கள் அதை விட மகிழ்ச்சியை சந்தித்திருப்பார்கள். ஆனால் யார்ட்டையும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் சும்மா 4 இடத்துல 4 பக்கம் பார்க்கில் 4 சுற்றிட்டு வந்துட்டு அந்த பெருமை பித்துறதை கேட்டு கேட்டு திங்கக்கிழமையாச்சுன்னா ஒரே ஆஃபீஸுக்கு போனதுலேருந்து நீங்கள் பந்தா தாங்க முடியலையே அப்படின்ற மாதிரி கும்பராசிக்காரர்களுக்கு மனசில் வந்து ஒரு விதமான சோகங்கள் வரும். கொஞ்சம் சைலண்ட் மோடில் இருப்பாங்க. அல்லது கும்பராசிக்காரர்களை அந்த மன அழுத்தத்திற்கு அந்த சந்திர பகவான் சில நேரங்களில் ஆட்படுத்துவார். அதீதமான உழைப்பை கொடுத்திருந்தாலும் கூட அதற்கான வெகுமதி கிடைக்காம கும்பராசிக்காரர்கள் தனக்கான வாய்ப்பு உருவாகலையே அப்படின்னு அந்த திங்கக்கிழமை போகும்போது என்னத்தான் உழைச்சோம், வாரம் முழுசும் உழைச்சிட்டு ஒரு நாள் லீவ் இருந்துச்சு, திரும்ப திங்கக்கிழமை போகிறோம், இப்போ அதான் சொல்ல போகிறாங்க அப்படின்ற மாதிரி அந்த கும்பராசிக்காரர்களுக்கு அந்த மனம் என்பது ஒரு பலவீனப்பட்ட நிலையில் அந்த துவக்க நாளிலே இருக்கிற மாதிரி இருக்கும். காரணம், கும்பராசிக்கு 6க்கு அதிபதியான சந்திர பகவான் ராசி மேல வந்து உட்கார்றார். சந்திரனுடைய ஆதிக்கம் திங்கட்கிழமை. அதனால திங்கட்கிழமை வரும் பொழுதே கும்பராசிக்காரர்களுக்கு அந்த காற்று தத்துவத்தின் அடிப்படையில் அவங்க பிறந்ததுனால மனம் என்பது பல மைலுக்கு அப்பால கவலைப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். ஆனாலும் பாதிக்கு மேலே, உச்சி பொழுதுக்கு மேலே சந்திரனுடைய அந்த குளிர்ச்சியான தன்மையை கும்பராசிக்காரங்க உணர்வாங்க. அவங்க அடுத்த நாளே தனக்கான விஷயங்களுக்கு தயாராகிடுவாங்க. ஸோ கும்பராசிக்காரங்களுக்கு வியாழக்கிழமை நம்மளுடைய மகான்கள் சித்தர்களுடைய தரிசனம் கிடைச்சிருக்குன்னு சொன்னீங்க. செவ்வாய்க்கிழமை அப்படின்னும் போது கண்டிப்பா முருகருடைய அருள் அவங்களுக்கு கிடைக்குமா? செவ்வாய்க்கிழமையில எப்படி இருப்பாங்க கும்பராசிக்காரர்கள் வந்து செவ்வாய்க்கிழமை வரும் பொழுது அந்த ராசிக்கு 3-10 தொழில் ஸ்தானாதிபதியா, 3ஆம் இடத்து முயற்சி கிரகம் 10 தொழில் ஸ்தானாதிபதி செவ்வாய் வரார். செவ்வாய்க்குரிய நாள் வந்து செவ்வாய்க்கிழமை. அவங்க எடுக்கின்ற முயற்சி அப்படின்னு சொல்றாங்கல்ல, கும்பராசிக்காரங்க ரொம்ப புதுமையாக யோசிக்கிறவங்கன்னு நம்ம சொல்றோம். ஏன்னா அவ்வளோ டீட்டெயிலாக யோசிக்கக்கூடிய கும்பராசிக்காரர்கள் என்ன யோசிக்கிறாங்க அப்படிங்கிறதே மற்றவங்க புரிஞ்சுக்க முடியாது. அந்த செவ்வாய்க்கிழமை வந்தால் கும்பராசிக்கே நம்ம என்ன யோசிக்கிறோன்னு புரிஞ்சுக்க முடியாது. செவ்வாய்க்கிழமை வரும் பொழுது கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு விதமான பதற்றம், ஒரு விதமான தயக்கம்,
ஒரு விதமான குழப்பமான சூழ்நிலை, அதிகமாக சிந்திக்கிறது, வேகங்கள் அதிகப்படுவது, ரொம்ப டீப் திங்கிங்காக போய் கவலைக்கு ஆட்படுவது, உடலை வருத்தி கொள்வது, விரதங்கள் இருப்பது போன்ற விஷயங்களை எல்லாம் கும்பராசிக்காரவங்க கடைபிடிப்பாங்க. விரதம் இருப்பது, முருகனை நோக்கி இருந்தால் இவருடைய சோகம் என்பது, இவருடைய தனிமை என்பது நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு நீங்கும். காற்று தத்துவத்தின் அடிப்படையில் பிறந்த கும்பராசிக்காரர்கள் முருகனுடைய மந்திரத்தை சொல்லும் பொழுது, சரவண பவ சொல்லும் பொழுது கும்பத்திற்கு இடையூறுகள் நீங்கும். தனிமையாக இருக்கக்கூடிய கும்பத்திற்கு இனிமையாக முருகன் வந்து பேசுவார். கும்பராசிக்கு அவங்களுக்கு உகந்த நாட்கள்னு சொல்லக்கூடிய புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமைன்னு சொல்லியிருக்கோம் சார். ஸோ சனிக்கிழமை சொல்லவே வேணாம், பயங்கர அதிர்ஷ்டமா இருக்கும்னு சொல்லியிருக்கோம். அன்னைக்கு யோசிக்காம இந்த விஷயங்கள்லாம் பண்ணலாம்னா எதை சொல்றீங்க? கும்பராசிக்காரவங்க யோசிக்காம எல்லாம் பண்ண மாட்டாங்க, யோசிச்சுட்டு தான் பண்ணுவாங்க. ஆக யோசித்த அத்துணை விஷயங்களையும் கும்பராசிக்காரர்கள் சனிக்கிழமை நிறைவேற்றிக் கொள்வதற்கு அற்புதமான ஒரு நாள். சனி பெருக்கான ஒரு நாள். வீடு கட்டுவதற்கு, தெய்வ காரியங்களை செய்வதற்கு, வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி கொள்வதற்கு, சுய தொழில் தொடங்குவதற்கு, தொழிலுக்கான முதலீடுகளை பெறுவதற்கு, கடன் வாங்குவதற்கு, கடன் கொடுப்பதற்கு, நகை சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு சீட்டு பணம் பிடிப்பதற்கு சனிக்கிழமைகளில் கும்பராசிக்காரர்களுக்கு உகந்த நாள். அந்த சனிக்கிழமையை கும்பராசிக்காரர்கள் அனுமனை வழிபாடு செய்து அந்த ஆஞ்சநேய பெருமானிடம் போய் நின்று வேண்டுதல் வைக்கும் பொழுது அவங்களுக்கு நிச்சயமா அந்த காரியம் என்பது வெற்றியாகும். கும்பராசிக்காரர்கள் அடுத்த யோக கிழமையான வெள்ளிக்கிழமை அன்று என்னென்ன விஷயங்கள் செய்யலாம்? கும்பராசிக்காரர்களுக்கு சுக்கிர பகவான் தான் அந்த வெள்ளிக்கிழமை ஆளக்கூடிய கிரகம். நாளுக்கு அதிபதியா சுகாதிபதியா வர்றார். அப்ப திருமணம் போன்ற விஷயங்கள், அவங்க வாழ்க்கைக்கு தேவையான அந்த மெத்தை கட்டில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வீட்டுக்கு தேவையான கண்ணாடி பொருள்கள், வெள்ளி பொருள்கள், வீட்டுக்கு தேவையான விளக்கு போன்ற பூஜை பொருட்கள் அத்துணையும் கும்பராசிக்காரர்கள், வாசனாதி திரவியங்கள், வாகனம் வாங்கி கொள்ளுதல், வாகனத்திற்கு தேவையான எண்களை வாங்கி கொள்ளுதல், குழந்தைகளுக்கு பெயர் சூட்டுதல், திருமண நாள் நிச்சயிக்கப்படுதல், நிச்சயதார்த்தம் செய்து கொள்ளுதல், மணமேடை போன்ற விஷயங்களாய் தேர்வு செய்தல், மணமகன் மணமகள் போன்ற தேதிகளை குறித்து கொள்ளுதல், திருமணத்திற்கான தேதிகளை குறித்து கொள்ளுதல், நீண்ட நேர பயணங்கள் செல்லுதல், இன்ப சுற்றுலா செல்லுதல் போன்ற அத்துணை காரியங்களையும் வெள்ளிக்கிழமையில கும்பராசிக்காரவங்க தேர்வு பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நிச்சயமா சுப காரியங்கள் எல்லாமே யோசிக்காம நம்ம வெள்ளிக்கிழமைகளை கும்பராசி வச்சுக்கலாம். பாக்கிய நாள் அப்படிங்கிறதுனால பாக்கியமாக வாழ்வதற்கு கும்பராசிக்காரர்கள் பாக்கிய நாளான வெள்ளிக்கிழமையை தேர்வு செய்து கொள்ளலாம். அதுல சந்திராசிரமம், ராகு காலம், யமகண்ட நேரங்களை தவிர்த்துட்டு, அவங்களுக்கு சந்திராசிரமமா இருந்துச்சுன்னா அந்த கிழமையை தவிர்த்துட்டு அடுத்த வெள்ளிக்கிழமைகள்ல அவங்க பயன்படுத்திக்கிறது நல்லது. தாராபலன் அடிப்படையில் இன்னமும் அவர்களுக்கு சம்பத்து தாரையாக, சாதக தாரையாக கும்பராசிக்காரர்களுக்கு அமைந்தால் திருமகள் வந்து அவங்க வீட்டில் நிச்சயம் குடியிருப்பாள். அந்த நாளில் லக்ஷ்மி பூஜை செய்வது கும்பராசிக்காரர்களுக்கு எல்லா அனுகூலங்களையும், 16 செல்வங்களையும், நோயின்றி வாழ்வையும் கண்டிப்பாக கும்பத்திற்கு கொடுக்கும். யோசிச்சு செயல்படக்கூடிய நம்முடைய கும்பராசிக்காரங்களுக்கு புதன்கிழமைன்னு வரும்போது அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கும் சார்? கும்பராசிக்காரர்களுக்கு புதன்கிழமையில் அது ஒரு கணக்கன் அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் பகவானுடைய நாள். ஆக புதன் பகவான் வந்து கும்பராசிக்காரர்களுக்கு 5 பூர்வ புண்ணியாதிபதியாக வர்றார். பூர்வ புண்ணிய சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேசுவது, தாய்மாமன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேசுவது, அவங்களிடம் ஆசீர்வாதம் வாங்கிக் கொள்வது, நீண்டகால வழக்குகள் இருந்தால் நிறைவேற்றிக் கொள்வது, அவங்களிடம் சகஜமான உறவு முறைகளை கடைபிடிக்கிறது, வங்கியிலே பணம் போடுவது, எங்கேயா போடுறேன், எடுக்கவும் முடியல, போடவும் முடியல, காசே இல்லை அப்படின்னு சொல்லும்போது புதிய கணக்குகளை புதன்கிழமை பார்த்து கும்பராசிக்காரர்கள் தொடங்கும் பொழுது அவங்களுக்கு நிச்சயமாக பொருள் வரவு என்பது அதிகரிக்கும். அதே போல வீட்டில் பெண் பிள்ளைகள் இருந்தால் அந்த குழந்தைகளுக்கு ஆடை ஆபரணங்கள் வாங்கி கொடுப்பது புதன்கிழமையில் கும்பராசிக்காரர்கள் செய்தால் நிச்சயம் மகாலட்சுமி சந்தோஷப்படுவாங்க. அவங்களுடைய அருளால உங்க பிள்ளைக்கு அடுத்த வருஷத்துக்குள்ளேயே தேவையான செல்வங்கள் சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள், வழிவகைகள் உருவாகும். தொலைதூர பயணங்கள், திட்டங்கள், பேங்க் சம்பந்தப்பட்ட ஆவணங்கள் சம்பந்தப்பட்ட, எழுத்து சம்பந்தப்பட்ட, டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட அத்துணை விஷயங்களையும் கும்பராசிக்காரவங்க புதன்கிழமையில கடைபிடிக்கலாம். அவங்களுக்கு அட்டமாதிபதியாக புதன் வந்தாலும் கூட 5 பூர்வ புண்ணியாதிபதியாக இருப்பதனால தடையும் தாமதமும் கும்பராசிக்காரருக்கு புதன்கிழமையில வரவே வராது. கும்பராசிக்காரங்க ஜீவ சமாதி, சித்தர்களுடைய தரிசனம் இதெல்லாமே வந்து அவங்களுடைய வியாழக்கிழமை அன்று வந்து எடுத்துப்பாங்கன்னு சொன்னீங்க. அப்போ அவங்களுடைய அருளால அவங்களுக்கு எல்லா நல்ல விஷயங்களும் நடக்குமா? வியாழக்கிழமைகள்ல கும்பராசிக்காரவங்க சித்தர்களுடைய வழிபாடுகளை தேடி போறாங்களோ இல்லையோ, சித்தர்களுடைய அருள் அவங்களுக்கு பூரணமா கிடைக்கும். அவங்க கும்பிடக்கூடிய குலதெய்வத்தினுடைய அருள் பூரணமாக கிடைக்கும். வியாழக்கிழமை கும்பராசிக்காரர்கள் குலதெய்வ வழிபாடிற்கு ஒரு நல்ல உகந்த நாள். தன் குழந்தைகளுக்கு சம்பந்தப்பட்ட சுபகாரியங்களை செய்து கொள்வதற்கு நல்ல நாள். தனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேசி தீர்ப்பதற்கு, காசு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை பேசி தீர்ப்பதற்கு ஒரு நல்ல நாள். நகை வாங்குவதற்கு ஒரு நல்ல நாள். ஆபரணம் அணிந்து கொள்வதற்கு ஒரு நல்ல நாள். வெள்ளியும் எப்படி கும்பராசிக்காரர்களுக்கு யோகத்தை கொடுப்பதோ அதே போல 2 தனநாதன் என்று சொல்லக்கூடிய குருவும் இவர்களுக்கு திருவருளை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். அதனால குரு உபதேசங்கள், மந்திர தீட்சைகள், ஆன்மீக பயணங்கள், தீர்த்த ஸ்தலங்கள் போய் குளிப்பது, தீர்த்த யாத்திரைகள் செல்வது,
சாது சன்னியாசிகளுக்கு உடை வஸ்திரங்கள் வாங்கி கொடுப்பது, கோவில்களுக்கு செய்யக்கூடிய காணிக்கைகளை செலுத்துவது, இதெல்லாமே கும்பராசிக்காரர்களுக்கு வியாழன் சிறந்த நாளாக அமையும். கும்பராசிக்காரங்க நீங்க முன்னாடி சொன்ன மாதிரி செவ்வாய்க்கிழமையானாலே ஒரு பதட்டம், ஒரு வேகம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ அந்த நாள்ல அவங்க எந்த விஷயங்களும் எடுக்கக்கூடாது, அந்த நாளை தவிர்த்துக்கலாமா? அப்படி ஒரு நாளை ஒதுக்கிட முடியாது இல்லையா? ஏன்னா செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது சில பேருக்கு ஒரு நல்ல மங்களகரமான அங்காரகனுடைய அருள் இருக்கிறதுனால பூமி, இடம், சொத்து சுகங்கள்லாம் வாங்குறதுக்கு நல்லதுயா அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் செவ்வாய்க்கிழமை வெறுவாயா அன்னைக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் கும்பத்தை பொறுத்தவரைங்க செவ்வாய் பகை கிரகமாக வர்றாரு இல்லையா? சனி பகவானுக்கும் செவ்வாய்க்கும் யுத்தம் ஏற்படுது இல்லையா? ஆகையினால யுத்தம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், சண்டை சச்சரவு, பேச்சுவார்த்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஒரு வழக்குக்கு தீர்வு காணக்கூடிய விஷயங்கள், பஞ்சாயத்து ஏற்பட்டு போச்சு, அதை போய் நியாயத்தை சொல்ல போறோம், எடுபடாது. செவ்வாய்க்கிழமை போய் ஒருத்தரை சந்திக்கிறீங்கன்னா உங்களுக்கு எதிராக அவங்க திட்டம் திட்டுவாங்களே தவிர உங்களுக்கு சாதகமாக அவங்க நடந்துக்க மாட்டாங்க. உங்க வாயை பிடுங்கி உங்களுக்கே எதிராக அவங்க செயல்படுவாங்க. ஒரு பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வாங்குவது, வைப்பது, அடிக்கல் நாட்டுவது, கட்டடம் எழுப்பது, பழைய கட்டடத்தை புதுப்பித்து புதிய கட்டடங்கள் கட்டுவது, சகோதர வழி உறவுகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்வது, தன்னுடைய உடல் சார்ந்த நோய்க்கு ஒரு தீர்வு காண்பது, நீண்டகால வைத்தியங்களாக இருக்கக்கூடிய முறைகள், அதுகளை ஒரு பாரம்பரிய முறைகளை கடைபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு திடீர்னு ஒரு விஷயத்தை மாற்றி அமைப்பது, தன்னுடைய யோசனைக்கு எதிர்துருவமாக சில விஷயங்கள் அமைவது, அடுத்தவர்களுடைய யோசனையை கேட்டு சிக்கிக்கொள்வது, ஜாமீன் கையெழுத்து போட்டு மாட்டிக்கொள்வது போன்ற அத்தனை விஷயங்களும் செவ்வாய்க்கிழமைகளில் இவங்களுக்கு வரும். அதுலேயும் பதவி உயர்வு, பதவி சார்ந்த விஷயங்கள், தன்னுடைய வேலை மாற்றம், இடமாற்றம் போன்ற காரியங்களை செவ்வாய்க்கிழமை பேசிக்கலான்னு கும்பராசிக்காரங்க ஒத்தி வச்சாங்க அப்படின்னு சொன்னால் செவ்வாய் போய் 8 செவ்வாய் போய் அது தடையாகிக்கிட்டே அவங்களுக்கு இருக்குமே தவிர, மனசில் பதட்டத்தை கொடுத்துக்கிட்டே இருக்குமே தவிர காரியம் கனகச்சிதமாக முடிவதில்லை. அதுலேயும் சந்திராசிரமம் போன்ற நாட்களாக அமைந்து தாராபலன் அடிப்படையில் வதை விபத்து தாரையாக இருந்தால் ஏகப்பட்ட சட்ட சிக்கல்களை சந்திக்கிறாங்க. தூரதேச பயணங்களை கூட கும்பராசிக்காரர்கள், தூரதேசம்னா போறதுக்கு போகாம இருக்க முடியாது, ஒரு வெளிநாடு போய் ஒரு 5 வருஷம் இருக்க போறோம், 2 வருஷம் இருக்க போறோம்னா செவ்வாய்க்கிழமையை தவிர்த்து மற்ற நாட்களிலே கும்பராசிக்காரவங்க கடைபிடிப்பது நல்லது. கும்பராசிக்காரங்களுக்கு நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஞாயிற்றுக்கிழமை வந்தாலே அவங்களுக்கு ஒரு கிரியேட்டிவ் ஸ்பார்க் மைண்ட்ல இருக்குன்னு சொன்னீங்க. ஸோ அன்னைக்கு எந்த ஒரு விஷயம் எடுத்தாலுமே சக்சஸா அமையுமா? நிச்சயமா அந்த கிரியேட்டிவ் ஸ்பார்க்குங்கிறது பத்த வச்சுட்டே பரட்ட அப்படின்ற மாதிரி கும்பராசிக்காரர்கள் பேசக்கூடிய விஷயங்கள் காற்று தீ போல் பரவும் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல விஷயங்களை பேசிக்கொள்வதற்கு, நல்ல விஷயங்களை தீர்த்து கொள்வதற்கு, குடும்ப உறவுகளோடு உட்கார்ந்து அதை சந்தோஷமா பேசிக்கிறதுக்கு கும்பராசிக்காரர்கள் முனைப்பு காட்டினாலும் கூட ஞாயிறு சூரியனுடைய ஆதிக்கம் கும்பத்திற்கு பகை கிரகமாக வருது. அதுலேயும் அப்பா பிள்ளைக்கு உண்டான ஒரு உறவு சிக்கல்களை பேசி தீர்க்கலாம், அப்பா வழி சொத்துக்களை நம்ம பெறக்கூடிய ஒரு நாள், அப்பாவினுடைய ஆசீர்வாதங்களை வாங்கக்கூடிய ஒரு நாள், அப்பா வழி பூர்வீகத்திற்கு போயிட்டு வரக்கூடிய ஒரு நாள்னு சொல்லும்போது அந்த ஞாயிற்றுக்கிழமை கும்பராசிக்காரர்களுக்கு சில தடுமாற்றங்களை கொடுக்குது. அப்போ ஞாயிற்றுக்கிழமை செய்யக்கூடிய அந்த காரியங்களை கூடுமானவரை புதன், சனி, வெள்ளிக்கிழமைகளில் கும்பராசிக்காரர்கள் செய்தால் தந்தை வழி பூர்வீக சொத்து, தந்தையினுடைய அனுகூலம் போன்ற விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கு சிறப்பாக நடக்கும். அரசு ஆவணங்கள், அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஒரு ஞாயிற்றுக்கிழமை எடுத்து வச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை ஒருத்தர் அது சம்பந்தமா பேசிட்டு திங்கக்கிழமை விடிஞ்சா போலான்னு நினைச்சீங்கன்னா கும்பராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் தடை வரும். ஆக தனக்கே உரிய சாதகமான சனிக்கிழமைகளிலே அரசு சம்பந்தப்பட்ட காரியங்களை தொடங்கும் பொழுது அல்லது புதன்கிழமைகளிலே தொடங்கும் பொழுது கும்பராசிக்காரர்களுக்கு சாதகமாக அமையும். ஞாயிற்றுக்கிழமை என்பது யோசிப்பதற்கு சிறந்த நாள், செயல்படுத்துவதற்கு கும்பராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் மந்தமான தேக்கமான ஒரு நாள். கும்பராசிக்காரங்களுக்கு எல்லா கிழமைகளுமே நம்ம பார்த்தோம் சார். ஸோ மீதி இருக்கக்கூடியது திங்கக்கிழமை. ஸோ திங்கக்கிழமையில நீங்க முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு ஹாஃப் டே அந்த சந்திரன் ஓரைக்கு அப்புறம் கொஞ்சம் நல்லா இருக்குன்றதை சொன்னீங்க. ஸோ அன்னைக்கு அவங்க எந்த மாதிரியான விஷயங்கள் மேற்கொள்ளலாம்? கும்பராசிக்காரர்களுக்குங்க சந்திரன் ஓரை என்பது காலையில் 6 to 7 உங்களுக்கு அந்த முதல் ஆதிக்க நாள்லேயே முடியுது. அந்த அந்த 1 மணி நேரம் அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் தடங்களோடு இவங்களுக்கு ஆரம்பித்தாலும் கூட மற்ற கும்பராசிக்காரர்களுக்கு சனி பகவானுடைய ஓரை, புதனுடைய ஓரை, சுக்கிரனுடைய ஓரை போன்ற நல்ல ஓரைகள் எல்லாம் அவங்களுக்கு நல்ல செயல்களை தொடங்குவதற்கு அந்த நாள் என்பது அவங்களுக்கு நிச்சயமா பலன் தரும். திங்கக்கிழமைகளில் கொஞ்சம் திண்டாட்டங்கள் நடக்கும் கும்பராசிக்காரங்களுக்கு. என்னடாது ஒண்ணுமே நடக்கலையே அப்படிங்கிற மாதிரி ஆரம்பத்தில் கொஞ்சம் ஸ்லோவாகும். திங்கள் என்றால் சந்திரன், சந்திரன் என்றால் நீர், நீர் என்றால் விவசாயம். ஆக விவசாயம் சார்ந்த அத்துணை முயற்சிகளையும் போர் போடுவது, கிணறு வெட்டுவது, வீட்டுக்கு தேவையான குடிநீர் வசதி பைப்புகள் செய்து கொள்வது, மின் இணைப்புகள் பெறுவது போன்ற அத்தனை காரியங்களையும், ஒரு புது பைப் கனெக்ஷன் எடுத்துக்கொள்வது போன்ற அத்தனை காரியங்களையும், தாய் வழி சார்ந்த உறவுகள், தாயாருடைய உடல்நிலையை பேணி பாதுகாப்பதும், தாயாருக்கு மருத்துவ உதவிகள் செய்வது, தாயாரை மருத்துவமனைக்கு அழைத்து செல்வது, வீட்டுக்கு தேவையான உணவுப் பொருட்களை வாங்கி சேகரித்துக் கொள்வது போன்ற நல்ல காரியங்களை எல்லாம் கும்பராசிக்காரவங்க திங்கக்கிழமை நிச்சயமா செய்யலாம். கும்பராசிக்காரங்களுக்கு உகந்த நாட்கள், அதாவது அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னு சொல்லும்போது நம்ம புதன், வெள்ளி, சனி இதெல்லாமே நம்ம சொன்னோம் சார். அது இல்லாம அவங்களுடைய பிறந்த நாள் ஒருவேளை இதுக்கு மாறுபட்டு இருந்துச்சுன்னா
அவங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்படுமா? நிச்சயமா. அதாவதுங்க, பிறந்த நாள் அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நாள். அதுலயும் கிழமையும் ராசியும் சாதகமா அமைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது நல்ல ஒரு கொடுப்பனையா இருக்கும். சற்று மாறா இருந்தாலும் கவலைப்பட வேண்டியதில்ல. மற்ற திதி, யோகம், கரணம் மற்ற விஷயங்கள் இருக்கு. லக்னம் இருக்கு. லக்னாதிபதி இருக்கிறாரு. கிரக சேர்க்கைகள் இருக்கு. கிரகங்களுடைய பார்வை தொடர்புகள் இருக்கு. தசாபுத்தி இருக்குங்க. கும்பராசிக்காரருக்கு மற்ற இதர அமைப்புகள்லாம் இருக்கு. இருந்தாலும் கூட நம்ம ராசிக்கு சற்று மாறான கிழமைகளாக இருந்தால் அதற்கான தெய்வ வழிபாடுகள் என்ன, தான தர்மங்கள் என்னங்கிறத பார்ட் தெளிவா பார்த்துடலாமே. ரொம்ப அழகா சொன்னீங்க சார். நீங்க சொன்ன மாதிரி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இறைவனுடைய வழிபாடு. அதாவது மாறுபட்ட கிழமைகள்ல உங்களுடைய பிறந்த நாள் அமையும் பொழுது என்ன செய்யலாம்ன்றத நம்ம பார்ட் 2ல ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு நம்மளோட எபிசோட்ல கும்பராசிக்கு உகந்த நாட்கள் என்னென்ன, ஸோ மாறுபட்ட கிழமைகளை என்னென்னலாம் ஏற்படும், எதெல்லாம் செய்யணும் செய்யக்கூடாதுன்றத ரொம்ப தெளிவா நம்ம பார்த்தோம் சார். அடுத்ததாக நம்ம மீன ராசி பார்க்க இருக்கிறோம். நன்றி சார். நன்றி. குரு வாழ்க, குருவே துணை.